சிவா சார்ஜ் போடலாமா? கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டு கொஞ்ச நேரம் வெட்டலாமா? ட்ரை பண்ணிட்டு தானே வெட்ட போறோம். இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. பாடி வரேன். இந்த பிரேக் இது மட்டும் போட்டுட்டு வரேன்னு நான் சொல்றேன். எனக்கு பிறந்த நாள் சில்வர் ஜூபிலி எனக்கு சில்வர் ரெயின் பாலிஷ். நான்சி சூப்பரா டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கா, வந்து பாருங்க எல்லாரும். இமேஜினரி டெக்கரேஷன். ஆமா உங்களுடைய வயிற்றை அறுக்கப்பட்டு ஒரு மகானை பெற்ற ஹாப்பி பர்த்டே. நல்லா இருக்குல்ல? வாட்ச் வாட்ச் நீ சாப்பிட கூடாது இல்லையா? கல்யாணம் சொல்ல சா சில்வர் பாக்ஸ் சில்வர் ஜூப்ளி நாளையா இல்ல சில்வர் காட்டு.
சரி அழுவு அப்போ சீக்கிரம் அழுவு கண்டென்ட்டுக்காச்சும் அழுவு. எப்போ வாங்கின? ஏய் நான் தமிழை கண்டுபிடிச்சேன்னா நீ பிடிச்ச ஆனா ஃபுல்லா பிடிக்கல, எங்களுக்கு முன்னாடியே தெரியும். நான் சென்று சொல்லிதான் திக்க மாட்டா. எப்படி அழகா இருக்குது, அழகா வாங்கிட்டியே. 4 4 5 நடுவோடு இருக்கும். என்னம்மா ஏமி ஹாப்பி பர்த்டே பாடு. ஹாப்பி பர்த்டே. ஏன்டா நீ தானடா சொன்ன இந்த இது வாங்கும்போது என்ன சொன்ன, டைமண்ட் வந்து இது கிடையாது, அதுக்கு தான் என் ரிங்கெல்லாம் எடுத்து பாத்தியா? கரெக்டா குட் மார்னிங். ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சிட்டேன். காலையில் 6 மணிக்கு தூங்கினேன். என் ஷிஃப்ட் முடிய 6 மணி ஆகிடுச்சு. ஸோ 6 மணிக்கு தூங்கி 2 மணி நேரம் வந்து 2 மணி நேரம் தூங்கினேன். ஒரு 9 o'clock வரைக்கும் தூங்கினேன். அப்புறம் அம்மா வந்து எனக்கு ரொம்ப ஆசையாக, எனக்கு வந்து சின்ன வயசில் பர்த்டே அப்புறம் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் நடந்துச்சுன்னா வந்து எங்கள் அம்மா ஆசையாக வந்து இந்த வடை, கேசரி, இட்லி, சாம்பார், சட்னி அதெல்லாம் வந்து கன்ஃபார்மாக இருக்கும் என்ன ஃபீஸ்ட்டாக இருந்தாலும். ஸோ அதே மாதிரி தான் என் பர்த்டேக்கும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எனக்கு சாப்பிட்டு 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சு என் பர்த்டே எனக்கு ஒரு ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு. ஸோ இன்றைக்கி தான் அதை வந்து நான் ஃபுல்ஃபில்டாக வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வரதுக்கு வந்து ஒரு 12 ஆகிடுச்சு டைமிங். நான் வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டு கொஞ்சம் திருப்பி தூங்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ காலையில் பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சர்ச்சுக்கு கிளம்புவேன். ஏன்னா நான் சர்ச்சுக்கு கிளம்பல. ஆக்சுவலாக வந்து நான் இப்போ வந்து டைமிங்ஸ் வந்து 1:30. ஸோ வந்து 1:30 ஆனால் தான் எனக்கு 1 year ஆகும் ஏற்றிக்கிட்டு நான் இப்போ வந்து சர்ச்சுக்கு கிளம்ப போகிறேன். ஸோ இப்போ சர்ச்சுக்கு கிளம்பிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். நான் வீட்டுக்கு போயிட்டு என்னோடய அவுட்ஃபிட் காட்டுறேன். நான் இங்கே பயங்கர வெயிலாக இருக்குது. அம்மா கரெக்டாக நான் வந்து 1:30க்கு தான் நான் பிறந்தேன். 1:15 1:20க்கு. இப்போ கரெக்டாக 1:20. ஹாப்பி பர்த்டே டு மீ. ஸோ முடிச்சுட்டு இப்போ நாங்கள் எப்படியோ நைட்டு நம்ம வெளியே தான் போக போகிறோம். அதனால் நான் வந்து சாப்பிடலை. ஹலோ, கன்றாவியான ஹோட்டல் எவ்வளோ அழகாக இருக்காங்க பண்ணுவோம். ரொம்ப கன்றாவியாக இருந்துச்சு இந்த ஹோட்டல். உண்மையாக கேவலமாக தான் இருந்துச்சு, செம்ம கன்றாவியாக இருந்துச்சு. இப்போ ஹால் சீலிங் பட்டி எல்லாம் பார்த்து செம்ம அழகாக இருக்காங்க. கைஸ், எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச அம்மாக்கு ஹாப்பி சொன்னியா? நீ ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டே இருக்கணும். அம்மாக்கு ஹாப்பி சொல்லு. ஹலோ காய்ஸ், நான் நல்லா தூங்கிட்டேன். ஸோ வந்து இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எந்தி நம்ம காஃபி டைம் பண்ணலாம். ஸோ நான் வந்து இப்போ வெளியே கிளம்பணும். அதுக்கு முன்னாடி என் தங்கச்சி கூட ஒரு டீ டைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைட் பண்ணியிருக்கேன்.
ஏன்னா மந்த் என்னால எங்கள் 2 பேருக்கும் டீ டைம் வெளியே போய் பண்ண முடியல. உனக்கெல்லாம் நமக்கெல்லாம் மந்த் ஃபுல்லாவே பண்ண முடியாது. நம்ம இங்கே தான் கடைசி வரைக்கும் அப்புறம் கொஞ்சமே நான் போய் சொல்கிறேன். தேங்க்யூ நான்சி ஃபார் த பர்த்டே ட்ரீட். இல்லை எனக்கு வந்து சூப்பராக கேக் வாங்கியிருந்தா. நான் தான் தற்கொலை மாதிரி வெண்ணிலா கேக் வாங்க கேவலமான கேக். எனக்கு பயம். நான் வேற ஏதாவது கேக் ஆர்டர் போட்டேன்னு ஏன் சொல்லுவேன். நான் சத்தியமா வெண்ணிலா கேக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா, எனக்கு எதுல இருந்து பிடிச்சிருந்தா எங்க இருந்து பிடிச்சதுன்னா இந்த கேரல் கேக்டைல இருந்து எனக்கு பிடிச்சிருந்தது. கேரல் கேக்டைல வாங்க சொல்லி தான் வாங்கியிருப்பேன். ஐயோ அவங்கெல்லாம் ப்ரீ ஆர்டர் கொடுக்கணும் முடியுமா நம்மளால? கேளு, கேரல் கேக்டைல சூப்பரா இருக்கும், அந்த ஃப்ளேவர் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு தான் இங்க ஆர்டர் பண்ணாங்க. இது அது மாதிரி அன்னைக்கு மேங்கோ இது நல்லா இருந்துச்சுல்ல, மேங்கோ கேளு, மேங்கோ கேக் நல்லா இருந்தாலே நான் நினைச்சேன் ஒருவேளை அப்போ வந்து இங்க வெண்ணிலா கேக் சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டேன். ஸோ அதனால எனக்கு வெண்ணிலா வேணும் அப்படின்னு நான் நினைச்சேங்க. தப்பாங்க. அழகா ஸ்ட்ராபெரியாவது போட்டுருப்பேன். அததான் போடலாம். ஸ்ட்ராபெரி இருந்துதா? ஆமா, நீ அப்ப அதையே போட்டுருக்கலாம்டி. ஒரு தடவை அதுல பார்த்தேன். அதுல வந்து பார்த்தா ஸ்ட்ராபெரி இல்ல, ஸ்ட்ராபெரி இருந்துச்சு எனக்கு. பட் எனக்கு வந்து என்னன்னா, எனக்கு வந்து ட்ரஃபிள் கேக் வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அது கொஞ்சம் சாப்பிட்டானே அப்படியே தகட்டுற மாதிரி ஆயிடும். எனக்கு வந்து வெண்ணிலா பிடிக்கும், ஐ மீன் லிச்சி கேக் பிடிக்கும், ஸ்ட்ராபெரி கேக் பிடிக்கும், மேங்கோ கேக் பிடிக்கும், ட்ரஃபிள் கேக் பிடிக்கும். அது எனக்கு கொஞ்சம், எனக்கு இந்த ப்ளூபெர்ரி தவிர மற்ற எந்த இடத்துலையும் ட்ரஃபிள் கேக் பிடிக்காது. அது கூட நல்லா இருக்கும். டானிக் ஃப்ளேவர் சத்தியமா அதான் கேக் தான். எனக்கு அந்த ஸ்ப்ரிங்கிள் ஃபேக்கான அந்த கலர் பட்ச் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அந்த ஸ்ப்ரிங்கிள் போட்டுருந்துச்சு அந்த இதுல, வெண்ணிலால ஸ்ப்ரிங்கிள் போட்டுருந்துச்சுல, சாக்லேட் இருக்குல்ல, அது வாங்கலாம்னு நினைச்சேன். அது இல்லைன்னா ஸ்ட்ராபெரி வாங்கலாம்னு நினைச்சேன். பட் மங்களகரமா வெள்ளையில நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஒயிட் இஸ் a good sign for me, தெரியுமா? எனக்கு ஒயிட் ரொம்ப பிடிக்குங்க. ஒயிட் வந்து மை ஃபேவரட் கலர். இஃப் யூ ஆர் கன்ஃபியூஸ்ட் கோ வித் ஒயிட். அப்படியே எனக்கு வந்து ஒயிட் ரொம்ப பிடிச்சது. அதனால எனக்கு வெண்ணிலா வந்து இப்போ ரீசெண்டாக தான் வெண்ணிலா வந்து பிடிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் மொத்த பிளான் டுடே நாங்கள் 2 பேரும், நான்சி வந்து என்னை வந்து இந்த வீக் சாட்டர்டே வந்து ஷெரட்டன் ஹோட்டலில் எனக்கு புக் பண்ணியிருக்கா. நாங்கள் 2 பேரும் அங்கே போய் தனியாக செலிப்ரேட் பண்ண போகிறோம். எப்போ போய் சொல்லணுமோ போய் சொல்லுவேன். இன்னும் அப்படி சொல்லாத, இங்கே போகிறோன்னு சொல்லு, லண்டனுக்கு போய் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லு. ஆக்சுவலாக செம்மையான பானிபூரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான பானிபூரி. நீ என்ன சொல்றிய? அங்கே பாரு, நீ அதெல்லாம் உடனே பார்ப்பிய, நீ உடனே அங்கெல்லாம் பார்ப்பிய. செம்மையாக இருந்துச்சு பானிபூரி. அங்கே ஹாட் சாக்லேட் விற்குது. நம்ம அப்புறமா அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கே வந்து ஹாட் சாக்லேட் சாப்பிடலாம். மேலே போய் சாப்பிடணுமா இல்லை கீழே? எங்கேனாலும் ஓகே. கோப்ஸு கீழே போய் பார்ப்போமா என்ன இருக்குண்ணே? கீழே போய் பார்த்துட்டு வரலாம். ஸ்க்ரீன் தானே இது? ஏதோ காஃபியா? தாய்வான் மாமா. அப்புறமா வந்துருச்சு பார்க்கலாம். என் கல்யாணத்துக்கு இங்கே தான் நெயில்ஸ் பண்ணலான்னு நினச்சேன்.
அப்புறம் வந்து பிளானே மாறிடுச்சு. நல்லா தான் இருக்கு. இந்தா சாப்பிடலாம், அப்படியே குடிச்சிட்டு போகலாம். 19 ருபீஸ்க்கு ஒர்த்து தானே, ஓகே தான். இவ்வளோ பெரிய மாலில் உனக்கு 99 ருபீஸ்க்கு தராங்க ஹாட் சாக்லேட், இவ்வளோ டேஸ்ட்டாக ஒர்த்து தான், செம்ம ஒர்த்து ஆக்சுவலாக. இந்தியன் சர்க்கஸ்லாம் க்ரஸ்டானிக்கோ, இது என்னது இல்லைப்பா, பார்த்தாலே மெமரி செம்மையாக இருக்குது எல்லாமே. ஏதாவது ஒரு கடைக்கு உள்ள தெரியும். எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த லக்கி பாஸ்கர் மாதிரி நிறைய அப்படியே வாங்கிட்டு அப்படியே வந்துடணும். அப்படியே நம்ம வந்து கடையே வாங்கணும் அந்த மாதிரி. எனக்கு நான் மேலே போகலாமா? அழகா இருக்கு. ஹேண்ட்ஸம் காய். இந்த பேராசூட் கிடைக்குமா? ஏன் இந்த போட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். செம்மையாக போயிட்டு அதுக்கு நன்றி எடுத்துட வேண்டி. நல்லா எடுத்துருக்கெல்லாம் ஒன்றுங்க. ஃபோட்டோ